எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரோஹித்குமார். 2026 நம்ம தேர்தல் களம் இப்போ தான் சூடு பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு இப்போ எப்படி தேர்தல் நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி சோழர் காலத்துலேயும் எப்படி தேர்தல் நடந்துச்சு அப்படிங்கிறத உத்திரமேரூர் கல்வெட்டில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அப்போ பாண்டிய நாட்டில் எப்படி தேர்தல் நடந்தது, அதுவும் 1800 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிய நாட்டில் எப்படி தேர்தல் நடந்திருக்கும். நம்ம இந்த காணொலியில் ஒரு புகழ்பெற்ற அந்த அம்பலவாண சுவாமி கோயிலில் இருக்க மானூர் கல்வெட்டை நம்ம ஒரு வரியாக வாட்சி அதில் இருக்க மீனிங்கை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி நான் போடுற நிறைய வரலாற்று காணொலிகள் உங்களை அடையும். கோயிலுக்கு உள்ளே வந்தோடனே இப்படி ஒரு மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்துக்கு நடுவில் ஒரு தூண் இருக்குது. இது வெறும் தூண் இல்லை, இதுக்குள்ளே ஒரு கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டினுடைய எழுத்தமைப்பை பார்த்தோம்னா இது 11-10ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு கல்வெட்டு மாதிரி தெரியுது. அதற்கு கீழேயே இங்கே பாருங்கள் 4 நடுகள் இருக்குங்க. இது வீரக்கல்னு கூட சொல்லலாம். அதாவது மேலே பாருங்கள் கல்வெட்டுவோடு சேர்ந்து ஒரு நடுகள் இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமை வாய்ந்த நடுகள்ங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு போர் வீரன் கொண்டை போட்டிருக்காரு. அவர் அவருடைய இடது கையில் வாளை வச்சுருக்காரு. பாருங்கள் எவ்வளவு கம்பீரமாக நிற்கிறாரு. அதே மாதிரி அந்த 2 சைடு பாருங்கள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வில்லம்பு வச்சு ஒருவர் நிற்கிறாரு. இந்த கல்வெட்டினுடைய முதல் வரியிலேயே ஸ்வஸ்தி ஸ்ரீ கோமாரஞ்சடையாருக்கு ஆண்டு 35வது நாள் 419 குறிப்பிட்டிருக்காங்க. இதுல இருந்தே அரசருடைய பெயரையும் அவருடைய ஆட்சி காலத்தையும் சொல்றாங்க. முதல்ல இந்த அரசருடைய பேரை பார்க்கலாம். கோமாரஞ்சடையார் அப்படின்னு சொல்லப்படுற அரசருடைய 35வது ஆட்சி ஆண்டுல அவருடைய நாள் முதற்கொண்டு சொல்றாங்க. அதாவது அவருடைய 35வது ஆட்சி ஆண்டுல 419வது நாள்ல பொறிக்கப்பட்ட கல்வெட்டு அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. சரி, யார் இந்த மாரஞ்சடையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய இன்னொரு பேர் பராந்தக வீரநாராயணன். ஸ்ரீமார ஸ்ரீ வல்லப பாண்டியருடைய இளைய மகன். அது மட்டும் இல்லாம பல்லவர்கள் சோழர்களுடன் கூடிய மிக கடுமையான போர் நிலவிட்டு இருக்கும்போது இவர் ஆட்சியை பிடிச்சிருக்காரு. முதல் 4 வரியில மங்கள சொல்லையும் மன்னருடைய ஆட்சி காலத்தையும் மன்னருடைய பெயரையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த வரியிலேயே பாத்தீங்கன்னா களக்குடி நாட்டு பிரம்மதெய்ய மானநிலை நல்லூர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரி, அது என்ன பிரம்மதெய்யம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மதெய்யம்ங்கிறது பிராமணர்களுக்கு அரசர்களால் கொடுக்கப்பட்ட வரி இல்லாத நிலம் அப்படின்னு அர்த்தம். அப்ப பிரம்மதெய்ய ஊரா தான் இருந்திருக்கு இந்த மானூர். அந்த காலத்துல மானூருக்கு பழைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மானநிலை நல்லூர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மானநிலை நல்லூர் எந்த பிரிவுக்குள்ள வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா களக்குடி நாட்டு பிரிவுக்குள்ள வருதுங்க. அடுத்த வரியில மானநிலை நல்லூர்ல இருக்க இந்த மகாசபையோர் கோவர்தனத்துக்கு குடியிருந்து அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்படின்னா இங்க இருக்க இந்த மகா சபையை சேர்ந்தவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த கோவர்தனம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கோயிலுக்கு எல்லாரும் கூடி இருந்திருக்காங்க. அந்த கூடி இருந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த வரியில குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க அந்த கோவர்தனத்துக்கு குடியிருந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன முடிவுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த குடி மன்றாடுவதற்கு மந்திர பிராமணம் வல்லார் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்படின்னா இங்க இருக்கிற இந்த சபையில ஒருத்தர் பேசணும்னா அவருக்கு வேதம் நல்லா கற்று இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முதல் நிபந்தனையா இருக்கு. சபையில ஒருத்தர் நின்று அவங்களுடைய பிரச்சனையோ பேசணும்னா அவர் கண்டிப்பா வேதங்கள் படிச்சிருக்கணும். அடுத்த வரியில ஒரு பங்கினுக்கு ஒருத்தரேன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு குடும்பத்துல இருந்து ஒருத்தர் மட்டும்தான் வரணும். இது 2வது நிபந்தனையா இருக்குங்க.
அதுக்கு அடுத்த வரியில பங்கு விலைக்கு கொள்பவர் வேதம் பரீட்சை தந்தாருக்கே அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட வந்து இந்த ஊர்ல வந்து நிலம் இல்லைன்னா ஆளை வந்து கண்டிப்பா இந்த மகா சபையில வந்து பங்கு பெற முடியாது. அதுக்கு பதிலாக அவர் வந்து வேற யார்கிட்டயோ இருந்து சீதனமா பெற்றுட்டாருன்னா, அதாவது பரிசா பெற்றுக்கிட்டாருன்னா, அப்படி பரிசா பெற்றிருந்தாலும் அவர் வந்து வேதம் படிச்சாதான் வந்து இந்த ஒரு மகா சபையில வந்து அவரால் வந்து பேச முடியுங்கிறது வந்து அவங்களுடைய 4வது நிபந்தனையா இருக்குங்க. இது இந்த கல்வெட்டுடைய கடைசி வரியில தாங்க மிகவும் முக்கியமான ஒரு சம்பவமே பண்ணி வச்சிருக்காங்க. அது என்னன்னா, கடைசி வரியில ஐயஞ்சா காசு தண்டம் செய்து அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த விதிகள்லாம் மீறி ஒருத்தர் வந்து மகா சபையில பங்கு பெற்றார்னா அவரை அந்த மகா சபையில கொண்டு வந்து விட்டவருக்கு 25 காசுகள் வந்து அவர் வந்து தண்டம் கட்டணும், அதாவது அபராதம் கட்டணும். இந்த மானூர் கல்வெட்டு 1200 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த காலத்துல இருந்த மக்களாட்சி முறையை பற்றியும் நம்ம தேர்தலுக்கு நிக்கிற வேட்பாளர்களுக்கு எவ்வளவு கட்டுக்கோப்பான விதிகள் இருந்தது அப்படிங்கிறதையும் வந்து இந்த மானூர் கல்வெட்டு மிகவும் விளக்கமாக 61 வரியில வந்து நம்மளுக்கு சொல்லுதுங்க. நினைச்சு பாருங்க, இந்த காலத்துல வந்து எவ்வளவு சீக்கிரமா எத்தனை பேர் வந்து வேட்பாளர்களா நிக்கிறாங்க. ஆனா வந்து அந்த காலத்துல வந்து பாருங்க எவ்வளவு தகுதிகள் தேவைப்படுது பாருங்க. அந்த காலத்துல வந்து ஒருவர் வந்து அந்த சபையில நிக்கணுங்கிறதுக்கு ஒருவருக்கு வந்து கல்வி தகுதி வேணும். அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து ஒழுக்கம் இருந்தா மட்டும்தான் ஒரு ஆளை வந்து இந்த சபையில வந்து பங்கு பெற முடியும். அப்படி ஒருத்தர் வந்து பங்கு பெற்றாங்கன்னா அந்த சபையை எவ்வளவு நல்லா இருக்கும்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த நிர்வாகம் எவ்வளவு சிறந்து விளங்கி இருக்கும்னு பாருங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி மற்றொரு காணொலியில வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் ரோஹித்.